Hi all of you, welcome back after a long time. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஹாரர் கண்டென்ட்டுக்குள்ளே குதிக்கிறோம், புதுசாக கம்பேக் கொடுக்குறோம். ஸோ நம்ம சேனல் லேஅவுட்டை கரெக்டாக மாற்றி இனிமேல் ஹாரருக்கான மட்டுமே செட் பண்ணப்பட்டிருக்கு. ஹாரர் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இங்கே பஞ்சமே இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபேமஸான சார்லி கேம் விளாட போகிறோம். அதுவும் தனியாக விளாட போகிறோம். அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆல்ரெடி ஒரு விளாட்லான்னு பார்த்தேன், எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழ்ச்சி போட்டேன். சார்லி பையனா பொண்ணுன்னு தெரியல. ஸோ சார்லி வந்து ஆன்சர் பண்ணுறக்காண்டி நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுவான். எப்படின்னா ஒரு செட்டப் இருக்குது, அந்த செட்டப்பையும் காட்டிடுறேன். ஸோ இதுதான் அந்த சார்லி செட்டப்பு. ஒரு A4 ஷீட்டை இப்படி டிவைட் பண்ணிடணும். கிராஸாக நம்ம இது பண்ணணும். எஸ்னா நோ. ஸோ இந்த பேலன்ஸ் பண்ணி அது சொல்கிற ஆன்சர் தான். 2015 தான் அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கு. மெக்சிகன் ரிச்சுவல் ஒரு இது ஃபேமஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் தான் இது பயங்கரமாக இருக்குது. ஸோ சார்லி நம்ம கூட பேசுவானா இல்லை உருட்டு கதையான இன்றைக்கி பார்ப்பான். வந்தானா பேசுவோம், வரலட்டுனாலும் ஆரோக்கிய பண்ணுற மாதிரி இருக்காது சொல்லியிருக்கேன். எப்படியாவது இந்த வீடியோவை ஹாரர் இதுக்குள்ளே போயிடுறேன். வீடியோ எந்த அளவுக்கு ஹாரராக கொண்டு போனோன்னு தெரியும். அதே போல் கண்டென்ட்டு ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் பார்க்குற 15 நிமிஷம் 20 நிமிஷம்னாலும் ஒர்த்தாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நிறையா வீடியோ வெயிட்டிங்கில் இருக்குது. வந்து லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. Hi guys. ஸோ இது தெரியல என்னன்னு தெரியல. ஸோ ஹாரர் செட்டப்பில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கேம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சார்லி செட்டப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளை சுற்றி இருட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு எந்தளவுக்கு தெரிஞ்சதில்லை. ஸோ என்ன பண்ணுறேன்னா பக்கத்தில் லேப்டாப்பில் அந்த சார்லி ரூல்ஸ் இருக்குது. அண்ட் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட செட்டப் இருக்குது. ஸோ இந்த செட்டப்பில் என்ன பண்ணணும்னா எப்படி தெரியுதுன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ இந்த இதில் நம்ம பென்சிலை இப்படி வைக்கணும். ஓகே கைஸ், தெரியுதா? பென்சில் பேலன்ஸ் பண்ணிட்டேன். பார்த்துக்கோங்க. ஸோ நான் சின்னதாக மூச்சு காற்று விட்டால் கூட பென்சில் ஆடும். நம்ம இது ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத இப்போ டெஸ்ட் பண்ணுவோம். பக்கத்தில் என்ன வைக்க போகிறோன்னா எம்எஃப் வைக்க போகிறோம். ஸோ உண்மையிலேயே சார்லி தான் வந்து ஆட்டுறானா செக் பண்ணுறதுக்கு. ஓகே, நான் சொன்ன மாதிரி இப்போ இதில் நார்மலாக 2 பாயிண்ட் தான் இருக்குது. நம்ம கொஸ்டின் கேட்டு சார்லி வரானா பார்ப்போம். ஓகே, மன்னிச்சுக்கோங்க, சவுண்டு மட்டும் கேட்கும். பிகாஸ் அவுட் சைடு நம்ம வீடு அந்த மாதிரி லொக்கேஷனில் இருக்குது. போக போக நான் செட்டப்பை நான் மாற்றிடுவேன், கவலைப்படாதீங்க. ஓகே, ஆரம்பிக்கலாம். சார்லி ஆர் யூ ஹியர்? சார்லி ஆர் யூ ஹியர்? இருக்கேனா? பென்சிலை மூவ் பண்ணி எஸ்ஸுக்கு நகிட்டு சார்லி ஆர் யூ ஹியர்? ஓகே, பென்சில் மூவ் ஆகுதா இல்லையான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இல்லைனா இந்த இஎம்எஃப்னால் உனக்கு என்ன தெரியாதோ. ஓகே, இல்லைனா இருந்தானா இந்த இஎம்எஃப்பில் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் கூட்டி காட்டேன். சார்லி ஆர் யூ ஹியர்?
சார்லி சார்லி ஆர் யூ ஹியர்? இருந்தேன்னா இந்த பென்சிலை மூவ் பண்ணலாம். உங்க கூட பேசணும் தான் வந்திருக்கேன், கவலைப்படாது. எனக்கு தெரிஞ்சு சார்லி சார்லினா வராது கைஸ். கேண்டில் வரும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஆக்சுவலி இப்போ தான் தெரியுது இந்த கேமுக்காக நான் போன வட்டம் தனியால் இருக்குமே. சுற்றி பிடிச்சி பிளாக் இந்த சைடு கண்ணாடி. ஓகே, நம்ம கடைசியாக கேட்போம். நெக்ஸ்ட் டைம் நம்ம வேறு இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டைம் நம்ம வேறு இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குன்னா தனியால் இருங்க, அந்தளவுக்கு ஒர்த்துன்னு தோணலை. கேண்டில் செலவு தான் வேஸ்ட்டு. சார்லி சார்லி ஆர் யூ ஹியர்? இருக்குன்னா இந்த இஎம்எஃப் மீட்டரில் ஒரு பாயிண்ட்டை கூட்டு இல்லை ஃபுல்லாக கூட்டிக்கும். ஓகே, பென்சில் மூவ் ஆகிற மாதிரி தெரில, டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஸோ இதை விட அடுத்து பயங்கரமான வீடியோவில் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சார்லி சார்லியை நம்ம போய் கூப்பிட்டு வரோம் நெக்ஸ்ட்டு. பாய்.